என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, எதற்காக இப்படி நடக்கின்றது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே. துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள். மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கில்லை. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகளை எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது குழந்தையே. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே. நல்லதே நடக்கும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாக இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டுத் தெரிவது பயனில்லை குழந்தையே. உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். உன் வாழ்வு, தொழில் மிக சிறப்பாக இருக்கும். என் ஆசியோடு இன்றைய நாள் நீ நினைத்தது நிறைவேறி மகிழ்ச்சியான நாளாக என்னால் அமையப் போகின்றது குழந்தையே. சர்வமும் நானே, சர்வேஸ்வரனும் நானே. ஏன் பயப்படுகின்றா? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர்த்துவிடு. எல்லோரும் என்னை நேசிக்க மறந்த நாட்களில் என்னை நேசித்தவர், அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் என்னை அணைத்தவர், உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் என்னை விட்டு விலகாதவர், என்னை ஆளும் என் சாகிநாதனே என்று என் மீது இவ்வளவு பிரியமாக இருக்கும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை எப்படி கைவிடுவேன் குழந்தையே? ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலேயே நீ உதவி செய்தாய் என்றால் நீயும் அந்த இடத்தில் கடவுள்தான். உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உறவுகள் நிரந்தரம் இல்லை. நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். என்னை பணிந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் என்பது கொஞ்ச காலங்கள்தான். உன் கர்மாவை நான் துடைத்துக் கொண்டிருக்கின்றேன். சிந்தையை என்மேல் வைத்து உன் கடமையை சரிவர செய்து வா. வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும். நம்பிக்கையுடன் பொறுமையோடு காத்திரு. அனைத்து நல்ல பலன்களும் உன்னை வந்து சேரும். நீ எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமே? நானே உனது தந்தையாக இருக்கும் போது உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்திற்கா நான் இங்கிருக்கின்றேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி உன்னை விடுவிக்கின்றேன் என்பதை மட்டும் பார். இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலை நிரந்தரமில்லை குழந்தையே. உனக்கு இஷ்டமான கடவுளை கனவில் காண்பாய். அது உன் நம்பிக்கையை வலுப்படுத்தும். வேறுபடுத்தி பார்க்காதே. உன் வேலை உடனடியாக நிறைவேறும். உன் பிரச்சனைகள் எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இதயமே எனது கோயில். போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதிற்கு கற்பித்துப் பார். அது தரும் வலிமை உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். சுமைகளை கண்டு பயந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கும்போது கவலை ஏன்? எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே. நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப் போகின்றா. இவை அனைத்தில் இருந்தும் உன்னை விரைவில் விடுவிப்பேன்.
உனது தேவையை நானே பூர்த்தி செய்யப் போகின்றேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காணப்போகின்றா. என் வாக்கு பொய்யானதில்லை குழந்தையே. நான் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகின்றா? உன் மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் போது உனது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன். துணிந்து நில், எதையும் வெல். துணையாக நான் இருப்பேன். ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது தாய் தந்தையின் அன்பு மட்டுமே. நேசிக்க யாரும் கற்றுக்கொள்வதில்லை. ஆனால் நேசித்த பின் அதிகம் கற்றுக்கொள்கின்றார்கள். இனி யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது என்று தாயிடம் உன் பேச்சு திறமையை காட்டாதே குழந்தையே. உனக்கு பேச கற்றுக் கொடுத்ததே அந்த தாய்தான் என்பதை மறந்து போகாதே. அன்பு யார் மீது வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் கோபம் உயிருக்கு மேலான உரிமை உள்ளவர்களிடம் மட்டுமே காட்ட முடியும். அன்பை விட கோபம் மேலானது. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமைகளை விட மன வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகின்றது. அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெறும் போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய். நான் உனக்கு நல்ல விஷயங்களை திட்டமிட்டுள்ளேன். நீ விரைவில் நலமாக இருப்பாய். எந்த நோயும் உன்னை நெருங்காது. தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவதில்லை, கூடவே மன வலிமையையும் அழைத்து வருகின்றது. நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் உன்னை எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் குழந்தையே. நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கும். உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது. நிஜமில்லாத வாழ்க்கையில் பொய்யான சிரிப்பிற்கே அதிக மதிப்பு உண்டு. இங்கு பொய்யே உண்மையை காட்டிலும் அதிக அழகாக இருக்கின்றது. பிரார்த்தனை உன் பழக்கமானால் அதிசயங்கள் உன் வாழ்க்கை நடைமுறையாக ஆகிவிடும். ஒருவனின் நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறும் உரிமையை தனிப்பட்ட யாருக்கும் அளிக்கவில்லை இறைவன். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவது தானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல. வருத்தம் இங்கு இரண்டே வடிவம். நினைத்தது நடக்கவில்லையே என்று சிலர், நடந்ததையே நினைத்துக் கொண்டு சிலர். அத்தனையும் இழந்தும் மீதமிருக்கும் புன்னகையை புதைத்து விடாமல் பாதுகாத்து வைத்திரு. மீண்டும் மீட்டுவிடலாம் கைமீறி சென்றதை. ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது குழந்தையே. நம்முடைய மௌனத்தை சரியாக எவரால் மொழிபெயர்க்க முடியுமோ அவருக்கு மட்டுமே நம்முடைய மனதை படிக்கும் சக்தி உண்டு. வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார். வாழ்நாள் முழுவதும் தர்மம் செய்வதை நிறுத்த மாட்டாய் நீ. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே. தேவைகள் முடிந்ததும் தூக்கி எறியப்பட்ட குப்பைகள் பல உண்டு. அதில் சில விலை மதிக்க முடியாத குப்பைகளும் உண்டு. அவற்றிற்கு மனங்கள் என்று பெயர். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எவர் ஒருவர் தம்முடைய மனோதர்மத்தை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து திடமான விசுவாசத்தை மனதில் தரித்து என்னை வணங்கி வழிபடுகின்றாரோ அவர் பெரும் பேறு பெற்றவர் ஆவர். அவருக்கு நான் எக்காலமும் கடன்பட்டவன் ஆவேன். அவருக்கு யாரும் எந்த கேடும் செய்ய முடியாது. உன்னிடம் யாராவது நீ சாயியை பார்த்ததுண்டா என்று கேட்டால் நான் பார்த்திருக்கின்றேன். அவர் என் தந்தை தான். சாயப்பா என் தந்தை என்று நெஞ்ச நிமிர்த்தி கூறு குழந்தையே. நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது. நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. என் மேல் விசுவாசம் வை. சலிப்படைவதை விட்டுவிடு. கவலையின்றி இரு. இந்த க்ஷணத்திலிருந்து உனக்கு அனைத்தும் சுபம் ஏற்படும். நான் உன் பாரத்தை சுமக்கின்றேன். என்னை நம்பி வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்து விடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் உனக்கு திரும்ப கிடைக்கும். பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால்
நெருப்புத்தான் தங்கத்தை உருக்கி அழகாக்குகின்றது. அதேபோல் துயரம்தான் மனிதனை செதுக்கி உயர்வாக்குகின்றது. இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் தான் அதிகம். குழந்தையே, வாழ்க்கையில் மனநிறைவை தருவது அன்பை நோக்கி செல்லும் பயணத்தில் மட்டுமே. தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல நேரம் திரும்ப கிடைப்பதே இல்லை. மனமும் கண்ணாடியைப் போலத்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. மற்றவர் பார்வையில் அழகாய் வாழ்வதை விட மற்றவர் மனதில் அன்பாய் வாழ்வதே சிறப்பு. குழந்தையே, மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம்தான் நட்பு. மனதில் பட்டதையெல்லாம் பேசு, தவறில்லை. ஆனால் அடுத்தவரின் மனதை பட்டு போகும்படி பேசிவிடாதே. ஏனெனில் அவரிடமும் இருப்பது இதயம் தானே தவிர இரும்பல்ல. என் தங்கமே, உன்னை ஒதுக்கும் உறவுகளை மறந்துவிட வேண்டாம். நாளை உனக்காக ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய். அவர்களே உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு. கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை வீசும் சிலருக்கு அழகான அரிய குணம் ஒன்று இருக்கும். அவர்கள் யார் முதுகிலும் குத்த மாட்டார்கள். அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது இல்லை. நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு. உன் தோல்விக்கு பின்னால் நீ ஒருவன் மட்டுமே இருக்கின்றாய். ஆனால் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட 1000 வழிகள் இருக்கின்றது. எனக்கு தெரியும் குழந்தையே, கலங்காமல் இரு. அதிகாரத்தால் யாரையும் பணிய வைக்க வேண்டாம். அன்பாக சொன்னால் எதிர்பார்த்ததை விட பணி சிறக்கும். உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு. காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கான மதிப்பை பெற்றுத்தரும். மீன்களும் அதிர்ஷ்டமும் ஒன்றுதான். சரியாக பிடித்துக் கொள்ளாவிட்டால் கை நழுவி போய்விடும். அன்பாக இருந்தார்கள், பாசமாக பேசினார்கள், அக்கறையாக பார்த்து கொண்டார்கள். அனைத்தும் உண்மையென உன் இதயம் நம்பியது. நாளடைவில் அனைத்தும் சுயநலம் என்று காலம் உனக்கு உணர்த்திவிட்டது. அழாதே குழந்தாய், அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன், உன்னுடனே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா. நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றா. கலங்காதே, நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்கப் பழகு, எதையும் எதிர்த்து நில். இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. என் கருணை எப்போதும் உன்மீதுத்தான். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னை எப்போதும் நம்பு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.